வணக்கம். இனியவை கூறல் முன்னுரை. வணக்கம். முகமலர விருந்தினரை உபசரித்த நாம் அடுத்ததாக பேசும் சொல்லிலும் இனிமையை கையாள வேண்டும் என்கிறார் வள்ளுவர். வெறும் இனிப்பு சொற்கள் மட்டும் இன்சொல்லாகாது. அதில் அன்பும் உண்மையும் கலந்திருக்க வேண்டும். அந்த இலக்கணத்தை சொல்கிறது முதல் குறள். இன்சொலால் ஈரம் அலை இப்படியறு இலவாம் செம்பொருள் கண்டார்வாய் சொல். திருக்குறள் முனுசாமி உரை விளக்கம். அறத்தின் உண்மையான பொருளை உணர்ந்த மேலோர்களின் வாயிலிருந்து வரும் சொற்களே உண்மையான இன்சொற்கள். அந்த சொற்கள் எப்படி இருக்கும் தெரியுமா? அவை மற்றவர்களிடம் காட்டும் அன்போடு கலந்திருக்கும். ஈரம். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசும் வஞ்சனை அற்றதாக இருக்கும். படிறு என்றால் வஞ்சனை. அன்பும் உண்மையும் கலந்த சொல்லே அறம் வளர்க்கும் இன்சொல். உள்ளத்தில் அன்பு இருந்தால் சொல்லில் இனிமை தானாக வரும்.